குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. முதல்வர் ஸ்டாலின் சில நாட்களுக்கு முன்பாக சமூக வலைதளத்தில் புகார் ஒன்று கூறியிருந்தார். அதில் பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற 2014 சமஸ்கிருத வளர்ச்சிக்கு 2532 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. ஆனால் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா உள்ளிட்ட 5 மொழிகளுக்கும் சேர்த்து 147 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஸ்டாலினின் இந்த புகாருக்கு அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். அவர் கூறியிருப்பதாவது: திமுக ஆட்சியின் மீதான அதிருப்தியை மக்கள் வெளிப்படையாக காட்ட துவங்கியுள்ளனர். இதனால் போலி தமிழ் பற்று நாடகமாடி பிரிவினையை திமுக தூண்ட முயற்சிக்கிறது. சில வாடகை வாயர்களை தூண்டிவிட்டு மொழிவாரியான நிதி ஒதுக்கீடு குறித்த பொய் பிரச்சாரம் செய்கிறார் ஸ்டாலின். இதற்கு முருக பக்தர்கள் மாநாட்டில் தான் பேசிய வீடியோ ஒன்றையும் பகிர்ந்துள்ளார் அண்ணாமலை. மத்திய அரசே கடந்த 3 வருடத்துல சமஸ்கிருதத்திற்காக 643 கோடி ரூபாய் கொடுத்திருக்க. ஆனா தமிழ் வளர்ச்சிக்காக ரொம்ப கொஞ்சோண்டு தான் கொடுத்திருக்க. காரணம் சொல்லு. இப்ப கனிமொழி அக்காக்கு காரணம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இங்க வந்திருக்கு. அக்கா கனிமொழி அவர்களே, இந்தியால மொத்தமாக சமஸ்கிருத பல்கலைக்கழகம் எவ்வளவு இருக்குன்னா 18 பல்கலைக்கழகம் இருக்கு. 18 பல்கலைக்கழகம் சமஸ்கிருதத்துக்காக இருக்கு. அதுல 17 பல்கலைக்கழகம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது. எப்படி? பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 2014க்கு முன்னாடி நீங்க காங்கிரஸோடு 10 ஆண்டு காலம் டெல்லியிலே குடித்தனம் நடத்தும் பொழுது, பொய்யை சொல்லி ஆட்சியில் இருக்கும் பொழுது 17 சமஸ்கிருத பல்கலைக்கழகம் 2014க்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 18 சமஸ்கிருத காலேஜ். தமிழுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் இந்தியாவில் ஒன்றே ஒன்று. அந்த பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்ல 1981 புரட்சி தலைவர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் ஆரம்பித்த பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்ல ஒன்று இருக்கு. மத்திய அரசு பணம் கொடுக்கும் பொழுது பல்கலைக்கழகம் நடத்துவதற்காக பணம் கொடுக்கிறாங்க. இந்த காலேஜில் இவ்வளவு ப்ரொஃபஸரு, இவ்வளவு ஸ்டூடெண்ட்டு, இந்த காலேஜ் நடத்துறதுக்கு செலவாகும் பணம். அந்த அடிப்படையில் 18 கல்லூரிகள் இருக்கக்கூடிய சமஸ்கிருதம், அதிலும் 17 கல்லூரிகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு மத்திய அரசு பணம் கொடுக்குது. நீங்க அப்படியே கிளம்பி கோபாலபுரம் போனீங்கன்னா, ஏ ஸ்டாலின் அரசே, இந்த கேள்வியை பார்லிமெண்ட்ல இல்ல இங்க கேட்கணும். ஏ ஸ்டாலின் அரசே, தமிழகத்தில் இன்னும் ஒரு 5 தமிழ் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிங்க. நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நிதி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆரம்பித்து வைத்திருப்பது தமிழகத்தில் ஒரே ஒரு பல்கலைக்கழகம், அதுவும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா 81 ஆரம்பித்து வைத்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். 5 ஆரம்பிங்களே. என்ன நிதி வேணுமோ மத்திய அரசிடமிருந்து கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு. எவ்வளவு நிதி வேணும்னு கேளுங்க, நாங்க கொடுக்கிறோம். ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசியில பெனாரஸ் பல்கலைக்கழகத்தில் இந்த ஊரை சேர்ந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஐயா அவர்களுக்கு இருக்கை ஆரம்பிச்சிருக்காரு. மோடி அவர் எங்க பிறந்தாரு, மோடி அவர் எங்க எம்பியா இருக்காரு, மோடி ஐயா எந்த பல்கலைக்கழகத்தில் பாரதியார் அவர்களுக்கு இருக்கை ஆரம்பிச்சிருக்கு. நீங்க ஏதாச்சும் பாரதியார் ஐயாக்கு 1-2 பண்ணிருக்கீங்களாங்க ஐயா? எதுவுமே பண்ணல. ஏன்னா பாரதியார் அவர்கள் பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள், நமக்கு செட் ஆகாது, தூக்கி போடு. அப்படித்தானே பாரதியாரை வச்சிருந்தீங்க. பாரதியாருக்கு என்ன மரியாதை திமுக அரசு தமிழகத்தில் கொடுத்திருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். தமிழகத்தில் பல முறை ஆட்சியில் இருந்தும் மத்தியில் கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகித்தும் திமுக ஏன் புதிய தமிழ் பல்கலைக்கழகங்களை துவங்க முயற்சி செய்யவில்லை? காங்கிரஸ் ஆட்சியிலும் சமஸ்கிருதத்துக்கு 675 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. தமிழுக்கு ஒதுக்கப்பட்டது 75 கோடி ரூபாய் மட்டுமே. அப்போது இந்த வாடகை வாய்கள் எங்கு போனது? கடந்த ஆண்டு தமிழக பள்ளி கல்வித்துறை சமஸ்கிருத வளர்ச்சிக்கு 11.68 கோடி ரூபாய் செலவிட்டதே. அது எதற்காக என்று கூற முடியுமா என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்.